ஜியோல இருந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தோம். இது போக வந்து கூகுள் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் தயாரிக்க போறதாக வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த JioPhone Next அப்படிங்கிற புது ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனை ஜியோ நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை நீங்க வெறும் ரூ. 1999 குடுத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொன்னா நம்ப முடியுதா? ஸோ அப்படிதான் ஜியோ வந்து புதுசாக வந்து JioPhone Next வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன்ல என்ன விஷயங்கள் வருது, மேலும் வந்து இந்த ஃபோன்ல இருக்கிற பிளான்ஸ் என்ன, அது போக இதோட விலை என்ன அப்படிங்கிற முழு விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதனால வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது கண்டிப்பா பிரயோஜனமாக இருக்கும். குறிப்பா வந்து கம்மியான விலையில ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல இந்த JioPhone Nextோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கறத பத்தியும் சொல்றேன். ஃப்ரண்ட் சைடுல இந்த ஃபோன்ல 5.45 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள ஒரு டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. டாப்லயும் பாட்டம் சைடுலயும் பெசல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேயோட கிளாஸ்ல வந்து ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் கோட்டிங் கொடுத்திருக்க காரணத்தினால ஃபிங்கர் பிரிண்ட் அந்த அளவுக்கு ஸ்கிரீன்ல படியாதுன்னு சொல்றாங்க. இது போக கார்னிங் கோல்ட் கிளாஸோட 3 ப்ரொடெக்ஷனும் வருது. ஸோ டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி ஆவரேஜா தான் இருக்க போது. அதே பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் நமக்கு வந்து பிளாஸ்டிக் பில்ட் வருது. அதுவே இந்த ஃபோனோட ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஸ்னாப் டிராகனோட 215 அப்படிங்கிற ஒரு 1.3 GHz குவாட் கோர் ப்ராசர் கொடுக்குறாங்க. அதே கிராஃபிக்ஸ்க்காக இதில் வந்து அட்ரினோட 308 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக ஸ்லோவான ப்ராசஸ் தான் இருந்தாலும் வந்து இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 11ஓட கோ எடிஷனில் தான் ரன் ஆகுது. அதாவது பிரகாத்தி OS அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க இந்த ஆண்ட்ராய்ட் 11ஓட கோ எடிஷனுக்கு. காரணம் வந்து இந்த ஆண்ட்ராய்ட் 11 கோ எடிஷன் வந்து இந்தியாவுக்கு ஏத்தாப்புல சில கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரகாத்தி OS அப்படிங்கிற இந்த OSனால வந்து ஒருவேளை யாருக்காவது வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிக்க முடியலன்னா ஜஸ்ட் அந்த கேமராவை நீட்டினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு அவங்கவுங்க சொந்த லாங்குவேஜில் வந்து ரீட் பண்ணி காட்டுற ஃபீச்சர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால வந்து டேரெக்டாக ஸ்மார்ட் ஃபோன் கேமரா மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்க்ரீனில் வச்சுட்டாலே அது என்ன அப்படிங்கிறத அவங்க சொந்த லாங்குவேஜில் வந்து சொல்கிறது மாதிரியாக விஷயங்கள் வச்சிருக்காங்க. இது போக ரீட் அலவுட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதாவது டிரான்ஸ்லேட் நோங்கிற மாதிரி ஃபீச்சர். இது என்ன ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்கள் ஃபோனில் வந்து ஏதாவது டெக்ஸ்ட் பார்க்குறீங்க, இல்லை வெப் பேஜ் பார்க்குறீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆப்ஸில் போகிறீங்க, அல்லது ஃபோட்டோஸ் மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். அதில் வந்து ஏதாவது எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா அது தானால ரீட் பண்ணுற மாதிரியாக ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெப் பேஜில் பார்க்குற இன்ஃபர்மேஷனோ இல்லை டெக்ஸ்ட்டில் உள்ள இன்ஃபர்மேஷனோ டேரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்கான ஃபீச்சர்ஸும் வச்சிருக்காங்க. அதாவது உங்கள் சொந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறதுனால இனிமே வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் வந்து ஃபோன்ஸ் வந்து நோண்ட முடியும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ எந்த இந்தியன் லாங்குவேஜ் வச்சிருந்தாலும் சரி அந்த லாங்குவேஜ் சப்போர்ட் ஆகும் சொல்கிறாங்க. இது போக OT அப்டேட்டும் வரும் சொல்றாங்க. அது போக புது புது ஃபீச்சர்ஸ், கஸ்டமைசேஷன், செக்யூரிட்டி அப்டேட்ஸ் மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்க போறதா சொல்றாங்க. ஃபோனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒவ்வொரு டைம் அப்டேட் வரும்போது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு புது ஃபீச்சர்ஸ் கொடுக்கறதா சொல்லப்படுது. மேலும் இந்த JioPhone Nextல வாய்ஸ் அசிஸ்டன்ட் மாதிரியான சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் 11 கோ எடிஷனா இருந்தா கூட இதுல பல விதமான விஷயங்கள் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கு. மற்றபடி ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இது 2GB RAM 30GB ஸ்டோரேஜ் வருது. 512GB மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இதுல கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கா பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும்போது ஆண்ட்ராய்ட் 11 கோ எடிஷன் இருக்கிற காரணத்தினால அந்த அளவுக்கு ப்ராசர் தேவைப்படாது. அதனால இந்த ஃபோனுக்கு இந்த ப்ராசர் ஓகே தான். இருந்தாலும் வந்து நாளடைவில் ஒருவேளை ஸ்லோவா இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் வந்து இதுல வந்து ஹெவியான ஆப்ஸ் எதுவுமே பயன்படுத்த முடியாது. ரைட் வெயிட்டான குட்டி குட்டி ஆப்ஸ் தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம். காரணம் ஆண்ட்ராய்ட் 11 கோ எடிஷன் இருக்கிறதுனால. அதே கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோனோட பேக் சைடு 30 மெகாபிக்சலுக்கான ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா கொடுக்குறாங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட. ஃப்ரண்ட் சைடுல ஒரு 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வருது. மேலும் இந்த டிரான்ஸ்லேட் நோ மாதிரியான ஃபீச்சர்ஸ் ஏற்கனவே கேமராஸ் இருக்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த கேமராஸ்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அது போக வந்து நைட் மோட் மற்றும் HDR கேமரா இதுல கொடுக்குறாங்க. மேலும் ஸ்னாப்சாட் ஆப்ஸ்ல வந்து நீங்க பார்க்குற அதே லென்ஸை வந்து இந்த கூகுளோட கோ கேமரா ஆப்புக்குள்ளே வந்து யூஸ் பண்ணலாம் சொல்றாங்க. இது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. டேரக்டாக இருக்கிற அந்த கேமரா ஆப்புக்குள்ள போயிட்டு நம்ம ஸ்னாப்சாட் லென்ஸ் பயன்படுத்தி நம்ம ஃபேஸோ இல்லை பேக்ரவுண்டோ எல்லாத்தையும் வந்து ஃபன் பண்ணி நீங்க இந்த போட்டோஸ் எடுக்கலாம். மேலும் இந்த ஃபோனை 3.5 ஆடியோ ஜாக் FM ரேடியோ சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது போக 4Gக்கான VoLTE சப்போர்ட் இருக்கு. அஃப்கோர்ஸ் ஜியோ இருக்கிறதுனால நமக்கு 4Gயோட VoLTE சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது போக சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 4.1 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. மைக்ரோ USB போர்ட்டும் இருக்கு. ஃபோனோட பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 3500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரி வந்து இந்த OSக்கு இது ஓகே தான். ஒரு நாள் வரையும் பேட்டரி லைஃப் இருக்கும். அதுக்கு மேலே வந்து வேணும்னா மறுபடியும் சார்ஜ் பண்ண எடுக்கும். நார்மலான 10 வாட் சார்ஜிங் தான் கொடுப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ JioPhone Next எப்போ வந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தீபாவளி, அதாவது சரியாக நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து ஜியோ மார்ட்டோட டிஜிட்டல் நெட்வொர்க் மூலமாக வாங்கலாம் சொல்றாங்க. இது போக ரீட்டைல் பார்ட்னர்ஸ் மூலமாகவும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது போக ஜியோவோட ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் அது போக jio.com வெப்சைட்லையும் வாங்கலாம். ஒருவேளை நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இந்த JioPhone வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஹாய் அப்படிங்கிற மெசேஜை வந்து 70182 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து அனுப்புனீங்கன்னா அந்த நம்பர்ல இருந்து நீங்க வந்து இந்த ஃபோன் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெசேஜ் கொடுத்து நீங்க வந்து இந்த ஃபோனை டைரக்டாக வாங்க முடியும். அடுத்த மெயினான விஷயம் இந்த ஃபோனோட பிரைஸ் என்ன, மேலும் என்னெல்லாம் பிளான்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபோனை நீங்க வெறும் 1999 ரூபா அப்படிங்கிற விலை கொடுத்துட்டு மிச்சம் உள்ள பிரைசிங்க EMI விலையோடு கட்டலாம் சொல்றாங்க. அதாவது 18 மாசம் அல்லது 24 மாசம் அப்படிங்கிற மாதிரியாக ரெண்டு டிஃபரெண்டான டேர்ம்ஸ்ல கட்டலாம் சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரியாக பிளான்ஸ்ல வந்து கட்டலாம். ஆல்வேஸ் ஆன் அப்படிங்கிற பிளான்ல வந்து 24 மாசத்துக்கு 300 ரூபா அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி
அப்படி இல்லைனா 18 மாசத்துல ரூ. 350 அப்படிங்கிற பிளான் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு 5 ஜிபி டேட்டா வந்து கொடுப்பாங்க. ஆனா அது 5 மாசத்துக்கும் இந்த பிளான் தான். ஸோ அன்லிமிடெட் கிடையாது. அது போக ஒரு மாசத்துக்கும் வந்து வெறும் 100 நிமிஷம் கால்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இந்த பிளான் வேஸ்ட் தான். அதே லார்ஜ் அப்படிங்கிற பிளான் போயிட்டீங்கன்னா 24 மாசத்துக்கு ரூ. 450 கட்டலாம் அல்லது 18 மாசத்துக்கு ரூ. 500 அப்படிங்கிற தொகை கட்டலாம். ஸோ இப்போ நான் சொல்ற ரேட் எல்லாமே ரூ. 1999 கட்டிட்டு மிச்சம் உள்ள தொகையா இருக்கு. மேலும் இந்த பிளான்ஸ்ல வந்து தினமும் 1.5 ஜிபி டேட்டா அன்லிமிடெட் வாய்ஸ் கால்ஸ் கிடைக்குது. அதே எக்ஸல் பிளான் அப்படிங்கும்போது 24 மாசத்துக்கு ரூ. 500 18 மாசத்துக்கு ரூ. 550 அப்படிங்கிற பிரைசிங்ல கட்டினீங்கன்னா உங்களுக்கு 2 ஜிபி டேட்டா அது போக அன்லிமிடெட் வாய்ஸ் கால்ஸ் கிடைக்குது. அதே XXL பிளானை பொறுத்தவரையும் 24 மாசத்துக்கு வந்து ரூ. 550 அப்படிங்கிற இஎம்ஐலையும் அதே 18 மாசம் கட்டினீங்கன்னா ரூ. 600 அப்படிங்கிற இஎம்ஐலையும் கிடைக்குது. இது தினமும் வந்து 2.5 ஜிபி டேட்டா அது போக அன்லிமிடெட் வாய்ஸ் கால்ஸ் கிடைக்குது. இது போக சிங்கிள் பேமெண்ட்ல நீங்க இந்த JioPhone Next வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ரூ. 6499 அப்படிங்கிற விலை கொடுத்து வாங்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த JioPhone Next எப்படி வாங்கலாம், என்னெல்லாம் பிளான்ஸ் இருக்குது, அது போக என்னெல்லாம் விஷயங்கள் இந்த ஃபோனோட வருது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக அவங்களும் இந்த JioPhone Next எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவாங்க. மேலும் முக்கியமான விஷயம், ஜியோ சிம் மட்டும் தான் இதில் பயன்படுத்த முடியும், வேறு எதுவும் சிம் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். வீடியோ பிடிச்சினா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோ உங்களுக்கு நன்றி. வணக்கம்.